3/7/2025 காருண்யா ப்ளஸ் 579க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 908 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 667. இதுக்கு முன்னாடி ஒரு அன்சல்ட் நம்பர்னா 811. ஃபஸ்ட் அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான், சரிங்களா? 811. அதுக்கப்புறம் இது அன்சல்ட் ஆயிடுச்சு. வந்த ரிசல்ட்டு 667. நம்ம டபுள்ஸ்லாம் கொடுத்த நம்பர் வந்துட்டு வர கிடையாது. 9 தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருந்தோம், டபுள்ஸ் வரும்ன்ட்டு. 9 திருப்பினா 6 அந்த மாதிரி போயிடுச்சு. அடிக்கப்பட்ட நம்பரே தவறாயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு அந்த இதில் வராது பேட்டர்னில். எப்படி பார்த்தாலும் 21ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 2 நம்பருமே பவர் பண்ணணும், 7 6 அந்த மாதிரி, சரிங்களா? இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 7 டபுள்ஸில் எதிர்பார்த்தோம், 9 டபுள்ஸில் எதிர்பார்த்தோம், 0 டபுள்ஸில் எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே வரல. இங்கே 657ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது மட்டும் பாக்ஸில் பிசி வின்னிங் வரும். 567ன்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் வந்திருக்குது. இந்த 567ங்கிற நம்பரு வந்துட்டு 2 6 வந்திருக்குது. 667 வந்திருக்குது, அவ்வளோதான், சரிங்களா? அப்படி தான் ரிசல்ட் வந்திருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல. நாளைக்கு அதே மாதிரி இருக்காது, பார்க்கலாம். காருண்யா 579 நாளைக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 9 தான் வந்திருக்குது. இந்த 0 வந்து சி போர்டில் வைக்கணும் மெயினாக. 0 5 அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பரும் வரணும், சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3 எப்போ போல் வச்சுருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1 என்னுடைய டார்கெட். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7, சி போர்டில் 9 8 இருக்குது. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கும் வரலாம், வாய்ப்பு உண்டு, சரிங்களா? 5ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம். 0 இதுவும் வரலாம். 0 எங்கே வேணாலும் வரலாங்க, ஆனால் 0 வரணும், சரிங்களா? 5 0 நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கும். வர வேண்டிய இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் போர்டு மாதிரி அடித்தா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும். இல்லைன்னா திரும்பவும் 7ஆம் நம்பரும் வரலாம் சி போர்டுக்கு. இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்த்துட்டு அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா 1 7ன்னு கொடுத்துருக்காங்க. 1 7 1 அடிக்கலாம், 1 7 7 அடிக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா 1 7 8 வரணும் சி போர்டுக்கு. அப்போ 8ஆம் நம்பர் வரணும் இல்லையா? இல்லைன்னா 1 7 0 வரணும். அந்த மாதிரி 7க்கு என்ன வைப்பாங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அதை தான் நான் வச்சுருக்கிறேன். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 58 49 69, சரிங்களா? 69 20 10 10 51 35 70 இது நம்மளுக்கு கிடைச்ச 2D. இதுலேருந்து நாளைக்கு ஒரு செட்டிங் வரலாம். பவரில் வராமல் நேராக வந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 2Dயை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் நாளைக்கும் ஒன்று வருமானா வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதத்தில் வந்துட்டு தொடர்ந்து 2 டபுள்ஸ் அடிச்சிருக்கிறாங்கங்கும் போது 3ஆவது டபுள்ஸும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது டபுள்ஸ் மாதமாக கூட இருக்கலாம். அதிகபட்சமாக டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில், சரிங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதே மாதிரி போவோம் கொஞ்சம் நாளைக்கு, சரிங்களா? அதனால் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு நம்ம இடத்துல இருக்கிறது 8ஆம் நம்பர் இருக்குது, சரிங்களா? அப்புறம் 5ஆம் நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே பவர் நம்பர் இருக்குது, சரிங்களா? இந்த மேலே இருக்கிறது வரலன்னா கீழே இருக்க நம்பர் வரலாம், சரிங்களா? அதனால் வந்துட்டு கீழே இருக்க நம்பர் நீங்கள் 9 தேர்ந்தெடுத்திங்கன்னா 4 வச்சுக்கணும், ஓகேங்களா? 5 எடுத்திங்கன்னா 0 வச்சுக்கணும். இதுதான் நாளைக்கு வரக்கூடிய நம்பர். வரணும், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதேமாரி எல்லாமே வந்து 8 செட்டும் பாக்ஸ் மாதிரி தான், சரிங்களா? இருந்தாலும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் பிளான் பண்ணி வைப்போம். அது அப்படியே வந்துட்டுனா ஓகே, இல்லைன்னா மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 120 103 470 858 469 388 581 479, சரிங்களா? இதுதான் நம்ம எடுத்துருக்கிறது 3 டிஜிட்டல். உங்கள் கணிப்புலேயும் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா மட்டும் அதை ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு என்ன வருங்கிறத உறுதி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சி போர்டில் நாளைக்கு 0 வரலாம், 5 வரலாம், கொஞ்சம் 4-5 நம்பர் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சி போர்டுக்கு மெயின் டார்கெட்டாக 8 வரணும், வந்துடும், சரிங்களா? இல்லைன்னா 9. அதனால் நான் அதை தேர்ந்தெடுத்துருக்கேன். இல்லைன்னா 0 தான் வரணும், சரிங்களா? 0 வந்து 2 இடத்துல வர மாதிரி இருக்குது. நாளைக்கு டபுள்ஸாக கூட வரலாம், சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு 0 கொடுத்துருக்கோம். ஆனால் 5 அதே மாதிரி தான் டபுள்ஸாக வரணும். எது அதிகபட்சமாக நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதனால தான் அந்த 3 நம்பர் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம், நம்ம டபுள்ஸாக வந்தால். சிங்கிளாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? டபுள்ஸாக வந்துச்சுன்னா இது ஒர்க் அவுட் ஆகணும்,
பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.